உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிலா, நீ உங்க அம்மா கூடவே இருந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பீம்பாய் பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்துட்டேன். இப்ப நம்ம ஃபேமிலின்னு நினைச்சு யாரோ நடத்துற பூஜைக்கு போயிட்டாங்க. என்னப்பா சஞ்சய், உள்ள வந்த உடனே நான் என்ன சொன்னேன்? 2 பூஜை நடக்குது, ஆள் மாறி போயிட போறாங்க, பாத்துக்கன்னு சொன்னல. மேடம், அவங்க தெரியாத ஒருத்தவங்க பூஜைக்கு போகல. அங்க இருக்கிறவங்க கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேடத்துக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். ஓஹோ, அவங்களும் இன்வைட் பண்ணிருப்பாங்களா இருக்கும். இருக்கலாம் மேடம். ம், ஆனா அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லையே. பரவாயில்ல, நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். நிலா, பூஜை நடக்கும்போது பாதியில கூப்பிட கூடாதுமா. உங்க அம்மா அங்கேயே பூஜை பண்ணட்டும், அங்க முடிச்சிட்டு இங்க வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கோச்சிக்கிட்டீங்களா பீமம்மா? சேச்சே, நீ இங்க இருக்கல்ல, அதை விட வேற என்ன வேணும்? நாம இங்க ஆரம்பிப்போம், அவங்க வரும்போது வந்து கலந்துக்கட்டும், சரியா? நீங்க பூஜை ஆரம்பிங்க. அந்த வெத்தலை தட்டு எடுங்க. என்னது இது, வெத்தலை ரொம்ப கம்மியா இருக்கே, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. சஞ்சய், வெத்தலை கார்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வந்து. முக்கியமான பொருள், அதை மறந்துட்டோம் பாரு, போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். இந்த குங்குமத்தை எடுத்து எல்லாரோட மாங்கலத்திலயும் வச்சு விடுங்க. எல்லாருக்கும் வச்சு விடுங்க. சரிங்க சாமி. எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்கம்மா. எல்லாரையும் தாலியை கண்ணில் ஒட்டிக்க சொல்லுங்கம்மா. அம்பாள்கிட்ட இருக்கிற குங்குமத்தை எடுத்து வச்சு விடுங்க. சரிங்க சாமி. வச்சு விடுங்க. தாலியை வெளியெடுத்து காட்டுமா. சஞ்சய், சொன்ன என்னம்மா யோசிக்கிற? தாலி எடுத்து காட்டுமா, குங்குமம் வைக்கணும்ல. என் வித்யா என்னை இன்னும் மறக்கல. அவ இன்னும் என்ன நினைச்சிட்டு தான் இருக்கா. என் நம்பிக்கை வீண் போகல. இது போதும். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு. உனக்கெல்லாம் எத்தனை தடவை சூடு போட்டாலும் புத்தியே வராது. எல்லாரும் முன்னாடியே வேண்டாம், அவசரப்படக்கூடாது.
பூஜை முடியட்டும், தனியா பேசுவோம். என் மேல இவ்வளவு பாசத்தை வச்சுட்டு ஏன் பிரியணும்னு கேட்கணும்? நீ பிரியணும்னு நினைச்சாலும் நான் விட மாட்டேன். ஓம் துர்கா தேவியே நமஹ. ஓம் காளிகா தேவியே நமஹ. சாமி இந்தாங்க. கொடுங்கோ. ம். ம்? ம். என்ன பீம்பாய், என்ன? சந்தோஷமா தப்பு முகத்துல வெடிக்குது. 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பளிச்சுன்னு இருக்கீங்க. என்ன விஷயம்? நிலா, நீ சொன்னா நம்ப மாட்டேன். இந்த பூஜைக்கும் என் ஒய்ஃப் வந்திருக்கா. என்ன சொல்றீங்க பீம்பாய்? ஆமா. சூப்பர். நானும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல சான்ஸ். சரி, வந்தது மட்டும் இல்ல, என்ன நினைச்சு நான் கட்டின தாலியை வச்சு சுமங்கலி பூஜை பண்றா. சூப்பர். இதுக்கு 1000 வாட்ஸ் பல்ப் எரிய வேண்டியதுதான். correct. நான் தான் சொன்னேன்ல, அவங்க நிச்சயமா உங்களை மறக்க மாட்டாங்க பீம்பாய். ஆமா, இங்க பாரு, நீ சொன்னதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடும்போது இருந்த வலி இப்ப போயிடுச்சு. சாமி கிட்ட உங்களுக்காக தினமும் வேண்டிட்டு இருக்கேன் அப்படியா? பீம்பாய். கண்டிப்பா அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகே, கை காட்டு. டைவர்ஸ் கேட்டுட்டு யாராவது சுமங்கலி பூஜைக்கு வந்து தாலிக்கு பொட்டு வைப்பாங்களா? அவங்கள நான் உடனே பார்க்கணுமே. இரு, பூஜை முடியட்டும். நானே பேசலாம்னு போயிட்டேன். அவசரப்பட வேண்டான்னு வந்துட்டேன். அதான் நல்லது. நீங்க போய் அவசரப்பட்டு ஏதாவது பேசி அவங்கள பூஜையில டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்களே, அது வரைக்கும் நல்லது பீம்பாய். ஆமா, கரெக்டா சொன்ன. அக்கா, என்னக்கா 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்காங்க? சோகமா இருப்பாருன்னு சொன்ன, ஆனா இப்போ சந்தோஷமா இருக்காரு. அந்த வித்யா எதுவும் கிரீன் சிக்னல் காட்டிட்டாளா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அவ தான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டாளே, அப்புறம் என்ன? இவன் இப்படிதான் அந்த பாப்பா கூட இருந்தா காரணமே இல்லாம சிரிச்சிட்டு இருப்பான். மா, இது எல்லாரோட மாங்கல்யத்திலையும் வச்சு விடுங்க. சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.